ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சங்கவி. ஐம் டிரான்ஜெண்டர். நான் சேலம். என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 32 ஆகுது. ஹைட் வந்துட்டு 177. வெயிட் வந்துட்டு 97 kg இருந்தேன். அப்போ வந்துட்டு என்னால் படிக்கட்டு ஏற முடியல. மூச்சு வாங்கிட்டு இருந்தேன். ப்ரீத்திங் சரியாக பண்ண முடியல. ஸோ அப்போ தான் நெட்டில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் சாரோட பேஜ் நான் பார்த்தேன். சாரோட பேஜ் பார்த்துட்டு மேம்க்கு கால் பண்ணி கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ, ஓகே வாங்க கன்சல்டிங் பண்ணிக்கோங்க, அப்புறமேட்டு நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்கோங்கள, நீங்கள் என்ன சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி சார் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் சேலமில் சாரை நான் மீட் பண்ணேன். சேலமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணேன். அப்புறம் சார் சொன்னார், நீங்கள் எக்ஸஸாக 20 kg இருக்கீங்க உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் வெயிட்டுக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க சார், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ, ஓகேம்மா நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறது வந்து ஸ்லீவ் உங்கள் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஸ்லீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு நான் ஸ்லீவ் எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்லீவ் சர்ஜரி இப்போ பண்ணி 4 days ஆகுது கம்ப்ளீட்டாக. இப்போ நான் நல்லா இருக்கேன். ஹெல்த்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போகிறப்ப இப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புற டைம் இப்போ பார்த்திங்கன்னா 3 kg நான் ரெடியூஸ் ஆகிருக்கு இங்கேயே. சார் எப்படி டயட்டில் இருக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி சிப்பாக எடுத்துக்கணும், நம்ம உடம்புக்கு என்ன ப்ரோட்டீன் தேவை எல்லாமே ரொம்ப கிளியராக சூப்பராக ஹாஸ்பிட்டலில் எல்லா நர்ஸஸும் டயட்டிஷியன் அப்புறம் நேரத்துக்கு எல்லாமே ரொம்ப அக்கறையாக கவனிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ சேஃப் அண்ட் செக்யூராக அதை விட நம்மளை ரொம்ப பத்திரமா பார்த்துட்டாங்க. சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். விழுப்புரமில் நடக்கிற அழகி போட்டியில் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். மிஸ் கூவாகம் 2013, அப்புறம் 2015 மிஸ் சேலம் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அப்படியே இருந்துட்டு நம்ம இப்போ வெயிட்டாக இருக்கிறதுனால ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எனக்கு எதுவும் கிடையாது. அப்புறம் படிக்கட்டில் ஏறும்போது ப்ரீத்திங் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி யார் வேணாலும் இது பண்ணிக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, 2-3 இடம் சொன்னாங்க. இதே கோயம்புத்தூரில் இன்னொரு இடம் சொன்னாங்க, அப்புறம் ஹரியானாவில் சொன்னாங்க, அப்புறம் சார் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. அதில் நான் போய் பார்த்ததில் சார் ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு இதை டயட்டிஷியன் எல்லாருமே வந்துட்டு இங்கே நம்ம தமிழ் பேசுகிறவங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன தான் ஹிந்தி தெரிஞ்சாலுமே நம்ம அடிக்கடி போயிட்டு வர முடியாது. ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ வர காலகட்டத்தில் நம்ம ஃப்ளைட் சார்ஜ் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ட்ரெயினில் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு போகிறது வர்றது, அப்புறம் நம்ம அங்கே செக்யூர்டாக இருக்கிறது ஒரு 5 days எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர் ஒரு 15 days அதிலே லாஸ் ஆகிடும். நம்மளுக்கு ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ண முடியாது. அதில் ட்ராவல் எக்ஸ்பென்சிவ் அதில் ஜாஸ்தியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நம்மளுக்கு ஒன்றும் தெரிவிக்காது. நம்ம ஒரு 5 days 4 days நம்மளை வீட்டுக்கு க்யூர் பண்ணி அனுப்பிடுவாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வர அட்டெண்டர் நம்ம மம்மியாக இருந்தாலும் சரி, சிஸ்டர் ப்ரோ யாராக இருந்தாலுமே அவங்களோட ஒர்க்கு ஃபைல் ஆகுது. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போகிற அளவுக்கு இங்கே நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப நம்மளை ஒரு குழந்த மாதிரி பாதுகாக்கிறாங்களோ அதை விட இங்கே டைமுக்கு கரெக்டாக லிக்விட் ஐட்டம் ப்யூர் லிக்விட் ஐட்டம் எல்லாமே கொடுத்து நம்மளை எவ்வளோ சேஃபாக வச்சுருக்கணுமோ அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் டாக்டர்கிட்டே பண்ணிட்டோம். நீங்கள் இங்கே பண்ணுறது பெஸ்ட்டுன்னு என் மனசில் படுது. உங்களுக்கு எப்படி கன்சல்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல்லாம் பேர் வந்துட்டு அன்னை ஹாஸ்பிட்டல், டவுன் ஹால், கோயம்புத்தூர்.